டிராகன் தொடர்ந்து ஒரு வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் இதுவரையுமே ஒரு 120 கோடி கிட்ட உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு வைங்களேன். இதை தாண்டி இன்னும் எத்தனை நாள் இந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பேசுவோம். அப்புறம் அகத்தியா, சப்தம் இந்த 2 படங்களோட வசூல் இதில் எது இப்போது இந்த 2-3 நாளில் எது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, எது கொஞ்சம் கம்மியாகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் சாவா தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு 2 முக்கியமான படம். ஒன்று 27 இயர்ஸ் ஆஃப் காதல் மன்னன், அஜித் அவர்களோட கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். சரண் அவர்களோட டைரக்ஷனில் பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம். பாடல்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் யாவரும் நலம் இன்றைக்கி 16 இயர்ஸ் 16 வருஷத்தை கடந்திருக்கு. 13B யாவரும் நலம் என்ன வேணால் சொல்லலாம். ஹிந்தியில் 13B, தமிழில் யாவரும் நலம். இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ரீசெண்டாக குட் பேட் அக்லியோட டீசர் விட்டுருந்தாங்க. பயங்கர ஃபேன் பாய் மூமெண்ட்டு. படம் ஃபுல்லாகவே அஜித் அவர்களோட சிறந்த சில விஷயங்களை எடுத்து அப்படியே மேஷப் பண்ண மாதிரி தான் இருந்தது அந்த டீசரே. ஸோ ரொம்ப பெரிய அளவில் இந்த படத்துக்கு இந்த டீசர் வந்ததுக்கப்புறம் பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு. இந்த டீசரில் வரக்கூடிய ஒரு ஷாட்டை தான் நான் வச்சேன். நிறையா பேர் இதை ஹாலிவுட் படம் அவெஞ்சர்ஸ்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் சில பேர், இன்னும் நிறையா பேர் குட் பேட் அக்லின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சிவராம் பிரபு, எட்வின் தாஸ், சக்திகுமார், டோப் எடிட்ஸ், அப்புறம் பாலாஜி விக்கி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். சாவா திரைப்படத்தோட டே 20 கலெக்ஷன் இந்தியாவில் 7 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 65 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 571 கோடியே 80 லட்சமும், வேர்ல்டு வைடு 653 கோடியே 21 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 20 நாளில் இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. இது இல்லாமல் மறுபடியும் தெலுங்கு லாங்குவேஜில் வேறு டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் எவ்வளோ பெரிய கோடிகள் வசூலை வாரி குவிக்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மல்கான் அப்படிங்கிற படம் டே 6 இந்தியாவில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 3 கோடியும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 33 லட்சம். கிரேசி அப்படிங்கிற படம் டே 6 இந்தியாவில் 80 லட்சமும், வேர்ல்டு வைடு 85 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 6 கோடியே 70 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 24 லட்சம். ஹிந்திலையுமே ஆக்சுவலாக எக்கச்சக்கமான படங்கள் வருது. சின்ன பட்ஜெட் படங்கள், அதாவது 4 கோடி 5 கோடி 6 கோடி அந்த மாதிரி பட்ஜெட் திரைப்படங்கள் வருது. அந்த படங்கள்லாம் பெரிய அளவில் தோல்வி படமாகவும் அமையுது. ஸோ எப்படி தமிழில் ஒரு செட்டு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஹிந்திலேயோ தெலுங்குலேயோ மலையாளத்துலேயோ வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் நம்ம குறிப்பிட்ட சில படங்களுக்கு மட்டும்தான் வசூல் சொல்கிறோம். ஸோ ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த படத்தோட டே 14 கலெக்ஷன் கேரளாவில் 80 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 16 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 23 கோடியே 85 லட்சமும், வேர்ல்டு வைடு 41 கோடியே 86 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தெலுங்கில் மசாக்கா அப்படிங்கிற படம் டே 8 ஆந்திரா தெலுங்கானாவில் 63 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம். ஸோ டோட்டலாக 9 கோடியே 15 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 11 கோடியே 20 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டே 13 தமிழ்நாட்டில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். ஸோ டோட்டலாக 15 கோடி கிட்ட, அதாவது 14 கோடியே 95 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. அப்புறம் அகத்தியா திரைப்படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 18 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 26 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 53 லட்சம். இந்த படத்துக்கு ஆக்சுவலாக வசூல் ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக ஹிந்திலையும் ஆந்திரா தெலுங்கானாலும் தெலுங்கு லாங்குவேஜ்லையும் இந்த படம் ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. அதுவும் இப்போ சுத்தமாக ட்ராப் ஆகிடுச்சு. ஆனாலும் படம் பெரிய பட்ஜெட் 22 கோடி, பெரிய லாஸ் தான் வருது. அது தேட்ரிக்கலாகவே 7 கோடிக்கு தான் போயிருக்க மாதிரி தான் நம்ம சொன்னோம். அதுவே ஆக்சுவலாக லாஸ் தான் வருது. சப்தம் திரைப்படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது டே பை டே. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 2 கோடியே 26 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 22 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து இந்த படம்
இப்படியே போச்சு அப்படின்னா நல்ல வசூல், நல்ல ஒரு வெற்றி படமாகவே அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் இனிமேல் வரப்போகிற நாட்களில் போக போகுது அப்படிங்கிறத. அப்புறம் டிராகன் திரைப்படத்தோட டே 13, இந்த படத்தோட டே 13, அப்புறம் டோட்டல் கலெக்ஷன், அப்புறம் இந்த படம் இன்னும் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டிராகன் திரைப்படத்தோட டே 13 தமிழ்நாட்டில் 1,69,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 50 லட்சம், கர்நாடகாவில் 25 லட்சம், கேரளாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 42 லட்சம், வேர்ல்டு வைடு 3,03 லட்சம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ட்ராப்பே இல்லைங்க, ஈக்குவலாக போய்கிட்டு இருக்கு. அப்படியே வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில், முக்கியமாக தமிழ்நாட்டில் கொஞ்சம் ட்ராப் இருந்தால் அது அப்படியே வேறு ஏதாவது ஸ்டேட்டில் அப்படியே கொஞ்சம் அது மேனேஜ் பண்ணிடுது. 3 கோடி நேற்று வசூலுமே. டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 62,15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 16,86 லட்சம், கர்நாடகாவில் 8,58 லட்சம், கேரளாவில் 2,37 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,16 லட்சம், ஓவர்சீஸில் 28,96 லட்சம், வேர்ல்டு வைடு 120,08 லட்சம். 120 கோடியை கடந்திருக்கு இந்த படம் வெறும் 13 நாளில். சரியான கலெக்ஷன். ஆக்சுவலாக இந்த படம் இன்னும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நம்ம போன வீக்கெண்டு ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்ததோ, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு கலெக்ஷன் இப்போ வரப்போகிற வீக்கெண்ட்லேயுமே எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ நிறையா படங்கள் அடுத்த வாரங்கள் நிறையா படங்கள் வருது. ஆனாலும் இந்த படத்தோட தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ்க்கோ இந்த படத்தோட ஷோஸ்க்கோ எந்த பாதிப்புமே ஏற்படாது. வர படங்கள் அது ஆல்ரெடி இருக்கிற படங்களை தூக்கிட்டு தான் போட போகிறாங்க. இந்த டிராகனுக்கு ஆல்ரெடி தேட்டருக்கெலாம் ஒரு பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இருக்கிற தேட்டர்ஸ்க்குமே இந்த படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்கமிங் மூவிஸ் கூட பெரிய லெவலில் கொடுக்கறதில்ல. அதுக்கு முக்கியமான காரணம் பெரிய படங்கள். இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு படம் வருதா அப்படின்னு கேட்டால் அப்படி வரல. ஸோ மேபி மார்ச் அந்த கடைசி வீக் வரையும் இந்த படம் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது 150 கோடிக்கு மேலே இந்த படம் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எடுக்கும். அதை தாண்டி 170 கோடி கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்ப்போம். இருந்தாலும் உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக காதல் மன்னன், யாவரும் நலம் 2 படங்களோட வசூலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். காதல் மன்னன் 27 வருஷத்தை கடந்திருக்கு. கிட்டத்தட்ட தேட்டருக்கெல்லாம் இந்த படம் 150 நாள் கிட்ட ஓடி இருக்கு. சென்னையில் மட்டுமே பெரிய அளவில் ஹிட்டு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் தான். ஆனால் இந்த படம் தமிழ்நாட்டில் 3.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3,75 லட்சம். 2 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்குங்க. சரியான ஹீட்டுங்க இந்த படம். ஸோ 1998ஆம் ஆண்டு இந்த படம் ஒரு பெரிய சக்கப்போடு போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே முணுமுணுத்த பாட்டே உன்னை பார்த்த பின்பு நான் இன்ன வரையும் நம்ம முணுமுணுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எஸ்பிபி அவர்களோட குரலில் அந்த பாட்டு, பரத்வாஜ் அவர்களோட இசையில். ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக யாவரும் நலம். யாவரும் நலம் 16 வருஷத்தை கடந்திருக்கு. 2009ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இந்த படம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வசூலே வாரி குவிச்சிருக்குங்க. அதாவது இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பேய் படம் அப்படின்னே சொல்லலாம். மாதவனை தவிர அந்த கேரக்டரில் வேறு யாரையுமே நினச்சி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு அந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரட், மோஸ்ட் ஃபேவரட். எத்தனை தடவை போட்டாலும் பார்த்துருவேன். ஆக்சுவலாக டிவியிலேருந்து சீரியல்லேருந்து பேய் வருது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ புது கான்செப்ட். ஹாலிவுட்லேயே அப்படிப்பட்ட ஒரு படம் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ திகிலாக இருக்கும். கதையும் அவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க. தமிழில் ஹாரர் ஃபில்ம் அப்படின்னாலே ரொம்ப குவாலிட்டியான சில படங்கள் மட்டும்தான் இருக்குது. அதில் முக்கியமாக யாவரும் நலம். இந்த படம் தமிழ்லையும் ஹிந்திலையும் ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்டு ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த படம் தமிழில் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, ஹிந்திலையுமே தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஹிந்தியில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துலேயோ இல்லை 4 நாள்லேயோ இந்த படம் ஒரிஜினல் டிவிடியே வந்துடுச்சு. ரிலையன்ஸ் தான் வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்தில் நான் வாங்கி அதை பார்த்துருக்கேன். எனக்கு அதனால் ஞாபகம் இருக்குது. இது டேட்டா வைஸ் எனக்கு தெரியாது. அந்த சமயத்தில் நான் வாங்கி அந்த படத்தை டிவிடியில் பார்த்துருக்கேன். அதனால் அது ஞாபகம் இருக்குது. அப்புறம் இந்த படம் தமிழில் பெரிய ஹிட்டு, ஹிந்தியில் அதே மாதிரியே பெரிய ஹிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தியில் இது ஆவரேஜ் தான். மேபி அந்த கேசட் ரிலீஸ் ஆனது கூட இருக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் 11,50,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட் இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு இல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அந்த இடத்துலலாம் 1.5 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஹிந்தி பெல்ட்டில் இந்த படம் 9.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக வசூல் படி ஷேர் படி பார்த்தா இந்த படம் ஹிந்தியில் ஆவரேஜும் தமிழ் லாங்குவேஜில் இந்த படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேர்ல்டு வைடு 24,50,00,000 வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 13 கோடி. தேட்டர்கள் ஷேரு 12,85,00,000. ஸோ தமிழில் இந்த படம் சூப்பர் ஹிட்டுங்க. ஆனால் ஹிந்தியில் ஆவரேஜ் தான். இருந்தாலும் இந்த படம் உங்கள் எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.